Hi friends, welcome to Cooking and More. இன்னைக்கு நம்ம சூப்பரான மினி சீஸ் கேக் வந்து மில்கி மிஸ்ட் க்ரீம் சீஸை வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு பேஸ் செய்யறதுக்காக டைஜஸ்டிவ் பிஸ்கெட் 10 ரூபாய் பாக்கெட் 2 எடுத்திருக்கேன். அதை பிளெண்டரில் போட்டிருக்கேன் உடச்சி. அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து மிக்சியில் தான் பொடிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு கூட ஒரு பூரி கட்டை இல்லைன்னா ஏதாவது கல் வச்சு கூட க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் ஏதாவது பெரிய பெரிய பீசஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படி இருந்ததுன்னா அதை கையிலேயே வந்து பொடிச்சு விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் பொடிச்சு விட்டதுக்கப்புறமா இது கூட உருக்குன வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா சீஸ் கேக் பேஸ் வந்து நம்ம செய்யும்போது அது நல்லா செட் ஆகும். அதனால தான் நம்ம இது வந்து வெண்ணெயோடு கலக்கிறோம். அதே போல் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் தனியாக செஞ்சோன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம சர்க்கரையை சேர்த்துருக்கோம். வெண்ணெய் வந்து அந்த பிஸ்கெட்டோடு நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் வந்து என்னோடய கப் கேக் ட்ரேயில் வந்து கப் கேக் லைனர்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து நாம் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா 6 மினி சீஸ் கேக் வரும். இப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஸ்கெட் மிக்ஸை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அதாவது ஈவனாக போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளர் வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி டம்ளர் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட செய்யலாம். பட் ஸ்பூன் வச்சு செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்காது. இதே டம்ளர்னால் ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும். நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக டம்ளர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த மில்கி மிஸ்ட் க்ரீம் சீஸ் டப்பா பார்த்தேன். இதை பார்த்ததையுமே எனக்கு செம்ம எக்ஸைட் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் வந்து க்ரீம் சீஸ் வச்சு நிறைய ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைப்பேன். பட் நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீம் சீஸ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அது ரொம்பவே ரேரு. மேபி சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவில் வேணால் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட்டு இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஸோ மில்கி மிஸ் பார்த்திங்கன்னா இதை வந்து பாசிபிள் ஆக்கியிருக்காங்க. அதுக்காகவே நான் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த க்ரீம் சீஸை பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற சர்க்கரை தாங்க. இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக நாம் வந்து க்ரீம் சீஸை வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஹார்டாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி பீட் பண்ணும்போது உங்களுக்கு இது க்ரீம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால தான். இப்போ அந்த சர்க்கரை, வெனிலா எசன்ஸ், க்ரீம் சீஸ்லாம் நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடு எல்லாத்தையும் வந்து ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராப் பண்ணிவிட்டு திரும்ப பீட் பண்ணுங்கள். ரெண்டுலேருந்து 3 நிமிஷத்துக்கு பக்கமாக லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே லோ ஸ்பீடில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக இருக்கிறது தெரியும். இப்போ இந்த சமயத்தில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையும் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். சில்லுன்னு இருக்கிற முட்டை யூஸ் பண்ணிடாதீங்க. மொத்த ப்ராசஸுமே பார்த்திங்கன்னா நான் லோ ஸ்பீடில் தான் பண்ணியிருக்கேன். ஹை ஸ்பீடில் பண்ணவே இல்லை. ஸோ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வரையும் பீட் பண்ணுங்கள் போதும். எகெயின் நடுவில் ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து மொத்த பேட்டருமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். ஸோ இந்த சைடில் ஸ்க்ராப் பண்ணுறதை மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸோ என்ன ஆகும்னா நீங்கள் கடைசியாக வந்து பேட்டர் போடும்போது சைடெல்லாம் சர்க்கரையாக இருக்கும். நடுவில் மட்டும் நல்லா பீட்டாக இருக்கும். அதனால தான் நான் எகெயின் அண்ட் எகெயின் சொல்லிகிட்ருக்கேன் சைடெல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்கன்னு. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சீஸ் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். அவன் பார்த்திங்கன்னா 165 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஹவு டு ப்ரீஹீட் யுவர் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற அந்த பிஸ்கட் இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்மளோட சீஸ் கேக் ஃபில்லிங்கை வந்து
ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் செஞ்ச பேட்டர், அதாவது நான் போட்ட 2 பிஸ்கட் பேக்கெட்டுக்கும் நான் போட்ட 180 கிராம் மில்கி மிஸ்ட் க்ரீம் சீஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக போச்சுங்க இந்த 6 கப் கேக் லைனர்ஸ்க்கும். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இதை வந்து 2-3 தடவை டேப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ப்ரீஹீட்டான அவனில் வச்சிடலாம். சீஸ் கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா செகண்ட் ரேக்கில் செட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கேக் கப் கேக் எது செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரேக்கை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து டைமர் செட் பண்ணிடலாம். 20 நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபங்க்ஷன் மோட் பார்த்திங்கன்னா பேக்கிங் மோடில் தான் இருக்குது. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். சீஸ் கேக்கில் பார்த்திங்கன்னா, அதாவது மினி சீஸ் கேக்கில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு இதுனா, நம்ம கேக் செஞ்ச மாதிரி இதை வந்து டூத்பிக் வச்சு உள்ளே விட்டுட்டுலாம் செக் பண்ண முடியாது வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லலாம், பார்த்திங்கனாவே தெரியும் அது நல்லா உப்பி வந்திருக்கும். அதே போல் இந்த மாதிரி டேப் பண்ணும்போது நடுவில் வந்து ஜிகிலி மாதிரி ஆடும். இதை வெளியே ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஓவர் நைட் வச்சுடுங்க, இல்லைனா மினிமம் 4 மணி நேரம் வைங்க. வச்சா தான் நல்லா செட் ஆகும். வச்சதுக்கப்புறமா ரேப்பரை பிரிச்சுட்டு நம்ம டாப்பிங் போட்டு சர்வ் பண்ணலாம், இல்லை டாப்பிங் எதுவும் போடாமையும் சர்வ் பண்ணலாம். பொதுவாக வந்து டாப்பிங் பார்த்திங்கன்னா பெர்ரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்ட்ராபெரி, பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊர் சைடில் அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ நம்ம ஊர் லோக்கலில் செர்ரி பழம் கிடைக்கும் பார்த்திங்களா, அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நான் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன் டாப்பிங்காக. நீங்கள் ஸ்ட்ராபெரி சிரப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, சாக்லேட் சிரப் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் கிசான் ஜாம் இருந்தால் கூட நீங்கள் டாப்பிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ.